முருகனை நம்ம வணங்கிட்டு இருக்கும்போது, முருகர் நம்ம கூட இருக்கும்போது, நமக்கு யார் என்ன கெடுதல் செஞ்சாலும், அந்த கெடுதல் எல்லாமே நமக்கு நன்மையாக தான் அமையும். அவங்க என்ன கெடுதல் வேணாலும் செய்யட்டும். என்ன கெடுதல் பண்ணாலும் சரி, என்ன வார்த்தையில இது பண்ணாலும் சரி, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். யார் வேணாலும். அது எல்லாமே நமக்கு நன்மையா முருகர் நமக்கு அமைச்சு கொடுப்பார். அவங்களே யோசிப்பாங்க. என்ன நம்ம இவ்வளோ கெட்டது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நல்லா தானே இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு. நம்ம பின்னாடியும் முன்னாடியும் முருகர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. முருகர் நம்மளுக்கு முதுகெலும்பாக இருப்பார். முதுகெலும்பாகவும் நமக்கு முன்னோரியாகவும் நிற்பார். நமக்கு முன்னாடி நின்று வரதெல்லாம் தள்ளி விடுவார். நல்லது மட்டுமே அவரோட அனுமதியோடு நம்மக்கிட்ட வரும். கெட்டது எல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட ஒரு அணுகவே அணுகாது. சின்னதாக ஒரு அணுக்கள் கூட நமக்கு கெட்டது அணுகவே அணுகாது. கெட்டவன் யோசித்து யோசித்து அவனே கெட்டு போய் ஓடியே போயிடுவான். அந்த அளவுக்கு பண்ணிடுவார் நம்ம முருகர். முருகர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கடவுள் நம்ம கும்பிட்றோம், கடவுள் நம்மளை ஏதோ தான் காப்பாற்றுவார். அப்படி கிடையாது. கடவுள் மனுஷங்க நம்ம போராடுறோமோ இல்லையோ, கடவுள் போராடுவார். விதி எனும் ஒரு கர்மாக்கள் ஒன்று கர்மாக்கள் விதி இதெல்லாம் மனுஷங்களுக்கு எழுதப்பட்டது. அந்த எழுத்து கூட போராடுவார் நம்ம முருகர். அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாது, எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு சின்னதாக அவமானங்கள் கூட நேரக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருப்பார் நம்ம முருகர். அது மனுஷங்களால் வர கஷ்டமாக இருக்கட்டும், எதாலும் நவக்கோள்களும் நவகிரகங்களும் எந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தடுத்து நிறுத்து. எந்த கெட்டதாக இருந்தாலும் அது எல்லாம் நன்மையாகவே நமக்கு மாறிடும். அவர் தான் நம்ம முருகர். அதனால் நம்ம முருகனை வணங்கிட்டு இருக்கோம். எப்போவுமே யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். முருகனையே நம்ம நம்பியிருப்போம். எல்லாமே நல்லது நடந்து நம்ம தான் கடைசியில் ஜெயிப்போம். கடைசியில் இல்லை, முருகனை வணங்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிருப்போம். நல்லா யோசித்து பார்த்தோம்னா தெரியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.